கேப்பியா? நான் தான் ஆட்டாட வரேன். எங்க அம்மா, எங்க சித்தி, எங்க பெரியம்மா, எங்க அத்தை எல்லாம் வராங்களா? வராங்களா? போடா போடா போடா. ஏய், பிள்ளைங்க மொத்த பேர் திவ்யா பேர் கேக்குறேன், பாடு கேக்குறேன். ஏய் இல்ல என்ன என்னடா கை போடு. என்னடா கை போடா. ஆனா அச்சாச்சி பைத்தியமா போறான். சரி விடுங்கண்ணா விடுங்கண்ணா போனேன். சரி விடுங்கண்ணா போனேன், காலைல பேசலாம் போனேன். சண்டை போற நேரமா இது. போ உள்ள போ. அடுத்த காட்சி வரட்டும் உள்ள போவானே. இப்ப கேட்கற நேரமா இது. என்னதான் பிரச்சனை உனக்கு? எது சும்மா கத்திக்கிறீங்க? வாய்க்கு இது கட்டிக்கிறாரு. என்னதான் பிரச்சனை சொல்லதான் எனக்கு தெரியும். எனக்கு சொல்றது தப்பா நீங்க தயவு செஞ்சு சொல்றேன். ஆன்ஸ் எல்லாம் போடாது, உடம்பு கட்டு போட விட்டுருனேன். போடாதீங்கண்ணா. தொட்டு தாலி கட்டி என் மொண்டாட்டி விட்டுருவோம்னா தவறும். யாருக்கிட்ட எவனா தலைமோன ஆட்டக்காரங்க. சரி சத்தியமா இந்த ஆட்சியால மறக்க முடியாது. கட்டினா பொண்டாட்டியை விட்டால விட்டுருவோம், ஆனா ஆன்ஸ் விட மாட்டேன். பைத்தியமா நீ? 3 வேளை சாப்பாடெல்லாம் கவலையே பட மாட்டேன். பத்தியோட இருப்பீங்க. ஆட்சி இல்லைன்னா என் கைகளை அப்படியே ஒதுரி எடுத்துவோம். உனக்கு பைத்தியம் புத்தி போச்சு. அதேதான் என்ன பைத்தியா லக்காரி புறம்பு யாருக்கு 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 யாருமே வந்து அப்ப நான் என்ன பொட்டையா? நானு உனக்கு ஆர்ட்ஸ் முக்கியம் தேவையில்லை. யார் முக்கியம்? பொண்டாட்டி முக்கியம் தேவையில்லை. உனக்கு ஆர்ட்ஸ் தான் முக்கியம். 100 ரூபாய் கொடுத்தா எத்தனை பாய் டான்ஸ் சொன்னா வாங்கலாம். ஓனர் கிட்ட கேட்டா ஓனர் கொடுப்பாரு. உள்ள கேற 15 பேர் தெவிடா பையன் கேட்கிறேன், பார்டர் கேட்கிறேன், பொட்டனை கேட்கிறேன். நான் கேட்க வேண்டாம், ஓட்டா ஒம்மான்னு கேட்கிறேன். நான் தான் ஆட்டாட வரேன், எல்லாரும் வராங்க. டே யாராவா? என்ன பாரு, நீ என்னதான் அடிச்சாலும் அந்த ஆளுக்கு வரைக்கும் வரைக்காது. 6 அடி மேல தூக்கி அடி. சரி சரி விடுங்கண்ணே, உங்களை பத்தி தெரியாதுண்ணே. விடுங்கண்ணே, உங்களை பத்தி தெரிஞ்சவங்க கிட்டலாம் போதுவாங்களா? நீ எப்போ நான் என்னன்றேன், நீ எப்பவுமே ஒருத்தரோட மோதறன்னு வச்சுங்க, அவங்க யாரு என்ன தெரிஞ்சு மோதணும். ஆமா, அவங்க ஊர்லயே அவரு தான் மோசமான பொட்ட ரவுடி. அவரு தப்பா நினைக்க, தப்பா வாய் தவறி வந்துச்சுன்னா உங்க ஊர்ல நீங்க தான் மோசமான பேட்ட ரவுடி. ஆமாண்ணே, நீ ஒரு மென்டல் மேன். யாரும் சொல்லி போறாங்க. நீ கொட்டை எடுத்த புலி. எடுத்துற என்ன பட்டு பட்டு ஏந்திரியா? அங்க பேசுற ஏந்து பட்டு பண்ணு. முடியலையா? என்ன பாரு, நீ செத்தாலும் மேடம் அதான் சாவணும். ஏந்திரு.
மேடம் எல்லாம் சாவணும் எது நான் கெத்து விடுறேன் மொண்டாட்டி வச்சு அடிக்கிறேன் டேய் அந்த முடிவு தாங்கறியா அப்புறம் நல்லா வரப்போகுது வாய் ரொம்ப அழுவும் முன்னாடி நான் வச்சுக்கிறேன் ரொம்ப அழகு சூப்பர் கலர் மொண்டாட்டி என்னென்ன சொல்ற மொண்டாட்டி தெரு வந்து போனா போதும் ஜனங்கள்லாம் அப்படியே அவ்வளவு அழகா ஏ கலர் கலர் கலர்ன்றல்ல என்ன கலர்ல இருப்பாங்க நான் பையன் கலர் ஆ? நான் பையன் கலர் டேய், கருப்பா மகளே. என்னண்ணே வண்டி மோடி ஏறல மோடி ஏறுது கீரை மாத்தி ஏறும் நீர் மாத்தனா ஆ. சரந்தா பாய் என்ன பைத்தியா யாரா டேய் ஏய் இஞ்சி பாருடா இஞ்சி பாருடா ஏ பைத்தி தான் நீ குஞ்சு பாரு அவங்க கொஞ்சம் பார்க்க மாட்டாங்க அண்ணே கீய குனிஞ்சு பாருங்கண்ணே என்னடா இது துட்டுமா துட்டு துட்டு கூலி வாங்கறது பாங்க ஏய் என்னது அது இது என்ன தெரியுதா என்னது ரைஸ் மில்ல மாவு வந்து ரைஸ் இல்லையா எப்படி மாவு வந்து வச்சுக்கோ கீழே அண்ணோட வச்சுட்டு ஃபர்ஸ்ட் எப்படி திரும்ப ஓதுருவாங்க ரைஸ் மில்லக்கா அரிசி அங்க போட்டுருக்கு ஆள் போட்டுங்க எங்க வந்து அரைக்கிறது எந்த வயல வரும் மாவு இந்த வரைக்கும் வரும். ஏய் அந்த வயல வந்தா யார் சாப்பிடுவாத நாளைக்கு வாங்க சாப்பிடணும். இல்ல ஆமா ஏதோ எனக்கு டவுட் நான் கேட்டு தெரிஞ்சுக்கின வாத்தியன்ற முறையில் இவன் ஏன் என்ன ஆணிகால் சாப்பிடணும் அது ஒண்ணு மாவு இவ்வளவு நேரம் இதுல ஓடுறோம் இப்பனே திடீர்னு சொல்றாரு நான் கேட்ட மாவுண்ணா நான் கேட்டடா கேட்டா 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 கேட்டடா கேட்டடா கேட்டா நல்லா போடு எங்க ஓட முடியாது நாலுல இருந்து நீ வரவே தேவையில்ல இன்னைக்கு வந்துரு போய் கருவாய் மொத்தம் இப்ப ஏய் நீ நாளைக்கு வரலண்ணா இன்னைக்கு வந்துரு கேளூர் மணி 4 போகுது போய் வச்சு போச்சு நீ வந்துருண்ணா சத்தம் கத்தான் கத்தான் சத்தம் வரலையா ஆபரேஷன் பண்ணாங்க பாத்தியா இன்னொரு முறை பண்ண வேண்டியது வரும் சரிதானா சொல்லி அந்த வார்த்தை வரலன்னு சொல்லுவியா 9 லட்சம் வாங்கிட்டு வரலன்னு சொல்லுவியா நான் ஐயான்றா நான் வார்த்தை சொன்னோம் பொம்பளை தான் எழுதி இந்த மாதிரி பேசாம நாடு குடிச்சோர் வாங்கி போயிட்டு கிடைக்கா ஆன்ஸுக்கு பொண்டாட்டி விட்டுருவானோ
ஆண்ஸுக்கு கொண்டாட்டி விடுவான். நான் ஒரு பொம்பளை விட்டா நீ உன் அக்கா தங்கச்சிக்கு அந்த மாதிரி அவனுக்கு பொண்ணு கொடுத்துருந்தா அந்த மாதிரி சொல்லி அவன் நீ ஒத்துட்டு இருப்பியா? தோன் பேர் போட்டு இருப்பா ஊரா மூட்டு கதைன்னா அப்படியே நினைச்சு கொடுத்து ஒன்னா அப்படி சொல்றது. யாரு அவன் வாய் வச்சிருந்தா அவனையா அடிக்கிறாங்க? அவன் வாய் உள்ள வச்சிருந்தா ஏமா அடிக்கிறாங்க? இவ்வளவு நேரம் மாவு ரைஸ் மில் இதுல வரும் அப்படி ஒதுரி காமிச்சிருந்தான். பின்னாடி வந்தா நான் சாப்பிடணுமா? அவ்வளவு கேவலமான நானு ஒன்னும் தெரியாத நீ எவ்வளவு அடிக்காத எல்லாரும் ஒண்ணு உண்மையான விஷயத்தை தெரிஞ்சுக்கோ. சண்டையிலோட ஒருத்த கத்துறான்னா அவனை நம்பிடலாம், கத்திட்டு போயிடுவான். ஒன்னும் தெரியாத மாதிரி அமைதியா இருந்துட்டு பாத்துட்டு போறான் பார். 1000 மடங்கு இருக்கும் அவங்கிட்ட வெறித்தனம். நான் கத்துறான்றதுனால எல்லாரும் என் மேல கோவப்படுறாங்க. மௌனமாக்குறோம் உன்னை அப்படியே கொலை பண்ணி போட்டி எடுத்துருவாங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறாங்க. கதைக்கு வா. நீ ஒழுங்கான முறையில் காவல் இருந்தா இந்த நிலைமை நடந்திருக்குமா? இளவரசர் அழைத்து வந்தாரே தமிழ்ல யார் தெரிகிறதா? அரிமர்த்தன பாண்டியனுடைய மகள் வேங்கநாட்டு ஆண்டு வந்தாரு. அரிமர்த்தன பாண்டியன் அவருடைய ஒரே மகள் ஒப்பற்ற மகள் தமிழ்நிலா. அவருடைய மனைவி யார் தெரியுமா? இந்நாட்டு மன்னர் விஜயமூர்த்தியின் தங்கை கல்யாணிக்கு பிறந்தவள். சொந்தம் ஒன்னாய் போச்சு பாத்தியடா. சொந்த கோயில் தான் தோல் முட்டையிடுமா? அந்த வேலை நீ பாத்துங்க இருப்ப. எனக்கு வயிற்றுக்கு சோறு துண்டியா வேற எதனா சொல்றியா நீ? இவ்வளவு அடிக்கிறன வார்த்தை ஒழுங்கா பேசினா நான் ஏன் அடிக்க போறேன்? இவங்க ஏன் என்ன வரிஞ்சு கொட்ட போறாங்க? அந்த அம்மா சாணி விட்டிக்கிறாங்க இவர் பொண்டாட்டி. இங்கிருந்து அங்க போனோன்னு வச்சுக்கையா, நல்லா பேசுவாங்க. வாக்கண்ணு நல்லா கரியா எப்போ வந்த அப்படின்ட்டு தண்ணி மண்டு கொடுப்பாங்க. என்னை பார்த்துட்டுன்னா இப்படி திரும்பி போயிருக்கிறாங்க. நான் என்னம்மா பின்னாடியே போயிருக்கிறேன். ஆமா எங்க வீட்டுக்காரன் நான் மனுஷனா மாடா உன் இஷ்டத்துக்கும் ஆட்சின்னு கெடுக்கிற? அடுத்த வாரம் அவங்க ஊர் தான் நடக்கும். பெரிய பொண்டாட்டி சாணி விட்டின்னு கிடக்குது, எருமாடு மேய்ச்சிட்டு வந்து. ரெண்டாவது பொண்டாட்டி பால்வாடி ஸ்கூல்ல கிடக்குது, முட்டை தீடின்னு வருது, அரிசி தீடின்னு வருது, பருப்பு தீடின்னு வருது. மூணாவது ஒண்ணு பணப்பாக்கத்துல குப்பை வண்டி தள்ளி கிடக்குது. ஆட்டம் ஆடிட்டு வீட்டுல போய் பத்து தூக்கிட்டு சீக்கிரம் வாடன்னா அது பின்னாடி கூட எழுப்பி இவரு அங்க போனதான் ஒருத்தனுக்கு ஒத்தியா வாயிடா. ஒரு அடிக்கு ஒரு கொண்டாட்டி வச்சு கிடைக்கிறீ எப்படி நான் இதெல்லாம் ஒருத்தனுக்கு ஒத்தியா வாங்கி கிடக்குற அது மாதிரி வாழ ஆசைப்படுறா. சீக்கிரத்துல செத்துருவ நீ. 3 பொண்டாட்டி நிமிஷம் தாங்க முடியாது செத்துட்டு போறா. ஏதோ கம்பெனிக்கு வர நிம்மதியா கிடக்குறா. வீட்டுக்கு போனா இம்மா தான் கொச்சலன்னு சொல்ல முடியாது, அது வேற சொல்ல வைக்கிறது. தமிழ்நிலா என்னடா தமிழ்நிலா? இதை போல 1008 தமிழ்நிலா வந்தாலும்